உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட மகேந்திரகிரி போர்க்கப்பல் கடற்படையில் இணைப்பு. உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட INS மகேந்திரகிரி போர்க்கப்பல் நேற்று கடற்படையில் இணைக்கப்பட்டுள்ளது. சீன கடற்படைக்கு நிகரான இந்திய கடற்படையின் போர்க்கப்பல்களின் எண்ணிக்கை அதிகரிக்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. இதன்படி 40 நாட்களுக்கு ஒரு முறை இந்திய கடற்படையில் புதிதாக ஒரு போர்க்கப்பல்கள் சேர்க்கப்பட்டு வருகிறது. கடந்த 2009ஆம் ஆண்டில் 45,000 கோடி செலவில் இந்திய கடற்படைக்காக 7 போர்க்கப்பல்களை தயாரிக்க முடிவு செய்யப்பட்டது. இதற்கு ப்ராஜெக்ட் 17A என்று பெயர் சூட்டப்பட்டது. மும்பையில் உள்ள மசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ், கொல்கத்தாவில் உள்ள மாடர்ன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஆகிய நிறுவனங்கள் போர்க்கப்பல்களை தயாரிக்க ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டன. முதல் போர்க்கப்பலான INS நீலகிரி கடந்த 2025ஆம் ஆண்டு ஜனவரியில் கடற்படையில் இணைந்தது. அந்த வரிசையில் 6வது போர்க்கப்பலாக INS மகேந்திரகிரி கடற்படையில் நேற்று இணைக்கப்பட்டது. ஆந்திராவின் விசாகப்பட்டினம் கடற்படை தளத்தில் நடந்த விழாவில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்த போர்க்கப்பலை நாட்டுக்கு அர்ப்பணித்தார். மும்பையில் உள்ள மசாகன் டாக் ஷிப் பில்டர்ஸ் நிறுவனம் INS மகேந்திரகிரியை வடிவமைத்துள்ளது. இதன் நீளம் 149 மீட்டர் மற்றும் எடை 6670 டன் ஆகும். இது மணிக்கு 52 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும். இந்த போர்க்கப்பலில் மூத்த அதிகாரிகள், மாலுமிகள் உட்பட 230 வீரர்கள் பணியாற்றுகின்றனர். இந்த விழாவில் அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசும்போது, எந்த ஒரு நாட்டுக்கும் திறமையான மற்றும் உடனடியாக எதிர்வினையாற்றக்கூடிய கடற்படை எவ்வளவு அவசியம் என்பதை சமீபத்திய நிகழ்வுகள் மீண்டும் ஒருமுறை நமக்கு காட்டியுள்ளன. மேற்காசியாவில் போர் தொடங்கிய பிறகு இந்திய கடற்படை ஆபரேஷன் உஜ்ரா சுரக்ஷா மூலம் 9,000 கோடிக்கும் அதிக மதிப்புள்ள அத்தியாவசிய பொருட்களை ஏற்றி சென்ற 18 வணிக கப்பல்களுக்கு பாதுகாப்பு அளித்து அவற்றை வழிநடத்தியது. இது நமது கடற்படை வெறும் போர்ப்படையாக மட்டுமின்றி இந்தியாவின் பொருளாதார நலன்களுக்கு வலுவாக பாதுகாவலாக விளங்கும் என்பதை காட்டுகிறது என ராஜ்நாத் சிங் பேசியுள்ளார்.